Hi students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல நம்ம சாப்டர் 4 ஓட யூனிட் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. in the figure if BD is perpendicular to AC and CE is perpendicular to AB proves that ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரெண்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பிடியும் ஏசியும் வந்து பர்பண்டிகுலர் அண்ட் சிஇயும் ஏஎஃப்பும் வந்து பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஏபியும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏஇசி ஏடிபி, அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா எந்த ட்ரையாங்கிள்? ஸோ இங்கே பாருங்கள், ஏஇசி இந்த ட்ரையாங்கிளும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏடிபி இந்த ட்ரையாங்கிளும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், triangle AEC and triangle ADB. இதில் இப்போ இந்த ஏன்ற ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ரீசன் என்ன நம்ம சொல்கிறோம், இது வந்து காமன் ஆங்கிள், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் இயும் ஆங்கிள் டியும் இது ரெண்டுமே என்னது, 90 டிகிரி. இங்கே டி 90 டிகிரி, இங்கே ஆங்கிள் இ 90 டிகிரி. ஸோ அப்போது ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி, இது ரெண்டுமே என்னது நம்மளுக்கு 90 டிகிரி ரைட் ஆங்கிள் பிகாஸ் ஆஃப் பர்பண்டிகுலர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. இந்த ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரையாங்கிள் ஏஇசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி, கரெக்டாக? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம எவ்வளோ ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். அவங்க கொடுத்த அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ஆங்கிள் சேமாக இருக்குது. டூ ஆங்கிள் சேமாக இருந்தாலே இந்த ரெண்டு வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் பண்ணுவோமா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம் பாருங்கள், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். எப்போ வந்து இது வந்து ப்ரப்போர்ஷனல், இந்த ரெண்டும் வந்து சிமிலராக இருந்தால், ஓகேவா? பிகாஸ் இது வந்து என்ன ட்ரையாங்கிள்ஸ், நம்மளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போ இதோட சைட்ஸ் என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு ஏஇயும் ஏடியும் எழுதுகிறோம். ஸோ ஏஇ டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் பாருங்கள், இசிடிபி எழுதலாமா? இசி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஏசிஏபி. ஸோ ஏசி டிவைடட் பை ஏபி, இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிஏ பை ஏபி. சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று, அப்போ இது கரெக்டாக இருக்குது. இன்னொன்று என்னது, சிஇ பை டிபி. ஸோ இங்கே பாருங்கள், சிஇ பை டிபி. ஸோ தேர்ஃபோர் இது ஜஸ்ட் நான் இடம் மட்டும் மாற்றி எழுதுகிறேன். சிஇ பை டிபி இஸ் ஈக்குவல் டு சிஏ பை ஏபி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நம்ம ஒரே சம்மில் என்ன பண்ணிட்டோம், இந்த ரெண்டு கான்செப்டும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஒன்று என்னது, நம்ம யூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் என்னது, பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் என்னது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை வந்து ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். in the given figure AB is parallel to CD and CD is parallel to EF. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளில் ஏபின்றது 6 கொடுத்துட்டாங்க அண்ட் சிடிஎக்ஸு, இஎஃப் வந்து 4. ஸோ இப்போ இந்த மூணு பேரலல் சைட்ஸோட லென்த்து, தென் பிடி வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் டிஇ ஒய். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நமக்கு எந்த வேல்யூஸ் தெரியாது, கீழே இருக்கிற வேல்யூஸ் தெரியாது. பட் நம்மளுக்கு நல்லா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ஏபிஇன்ற ட்ரையாங்கிளும் சரி ஏஇஎஃப்ன்ற ட்ரையாங்கிளுக்கும் இருக்கிற ஒரே காமன் சைடு என்னது, ஏஇ தான். பட் இந்த காமன் சைடுக்கு வேல்யூ கொடுக்காட்டினாலும் இதுதான் நம்மளுடைய காமன் சைட், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏபிஇ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, தென் சிடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்து சிமிலர்னு சொல்லிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்கள், ட்ரையாங்கிள் சிடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிஇ. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கணும். பிகாஸ் சைடை பற்றி நம்ம இங்கே பேச முடியாது. பட் ஆங்கிள் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. இது ரெண்டும் என்னது, காமன் ஆங்கிள், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியும் சிடியும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைனும் இந்த லைனும் பேரலல், அதாவது இந்த லைனும்
இந்த லைனும் parallel அப்படின்னா இது கட் பண்ணுற இந்த டிரான்ஸ்வர்சல் லைனில் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இது பார்த்துட்டோம் கரெக்டாக. ரெண்டு parallel லைனுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணால் அது ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக பை டபுள் ஏ சிமிலாரிட்டி நம்ம என்ன மீன் பண்ணுறோம், ட்ரையாங்கிள் CDE இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ABE. ஓகேவா? இப்போது நம்ம அந்த பொசிஷன் கரெக்டாக எதிர்க்கமா பாருங்கள், EE கரெக்டாக ஒரே பிளேஸில் இருக்குது, BD ஸோ ஒரே பிளேஸில் போட்டிருக்கோம். அப்போது நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஆர்டர் கரெக்டாக எழுதிருக்கோம்னு அர்த்தம். ஏன் ஆர்டர் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சைட்ஸை கரெக்டாக வந்து மேப் பண்ண முடியும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ரெண்டும் சிமிலர் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இப்போ எதையும் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சியும் டியும் ஏவும் பியும் பண்ணணும், அடுத்து டியும் இயும் பியும் இயும், லாஸ்ட்டு அடுத்து இருக்கிற தேர்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சைட்ஸ் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், சிடி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை பிஇ இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை லாஸ்ட் 2 ஏஇ. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம், அதாவது இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இதை ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோம், அந்த பிரித்ததுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதே மாதிரியே இந்த ட்ரையாங்கிள் எழுதுவோமா, அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏஇஎஃப் அண்ட் ஏசிடி ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எழுதுகிறேன் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏடிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎஃப்இ. இது எந்த ஆர்டரில் வேணால் எழுதலாம், பட் சிமிலர்னு எழுதும் போது ஆர்டர் வந்து கரெக்டாக வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இங்கே ஏன்ற ஆங்கிள் காமனாக இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. ஸோ நம்ம என்ன மீன் பண்ணுறோம் பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, பிகாஸ் இது என்னது, இதே மாதிரியே இதுவும் காமன் ஆங்கிள். நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் ரீசன்ஸ்லாம் எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு எது வந்து டிரான்ஸ்வர்சல் லைன், இப்போ இந்த இடத்துல சிடியும் இஎஃப்பும் பேரலல். அப்போ இந்த சிடின்ற லைனும் இஎஃப்ன்ற லைனும் பேரலல் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் டியும் ஆங்கிள் எஃப்பும் என்னது, ஈக்குவலாக இருக்கும். சியும் இயும் இருக்குமானா நமக்கு தெரியாது, பிகாஸ் இந்த லைன் என்னது, டிரான்ஸ்வர்சல் லைனா என்னன்னு தெரியல. பட் இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கும்போது இதை கட் பண்ணுற இந்த லைன் எப்படி இருக்கும், டிரான்ஸ்வர்சல் லைனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன மீன் பண்ணுறோம் பாருங்கள், ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். ஓகே, ஸோ அப்போ அகைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பை டபுள் ஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏடிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎஃப்இ. பொசிஷன் கரெக்டாக இருக்கா, ஏக்கு ஏ கரெக்டாக இருக்குது, டிக்கு டி கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ எழுதியாச்சா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டும் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதலாமா, ஏடி ஏஎஃப் எழுதுங்க. ஸோ ஏடி டிவைடட் பை ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்னது, சிடி எழுதுவோமா, சிடி டிவைடட் பை இஎஃப் இஸ் ஈக்குவல் டு, லாஸ்ட் என்னது, ஏசி ஏஎஃப். ஸோ ஏசி டிவைடட் பை ஏஎஃப்ல ஏஇ. ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சைட்ஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சிடி நமக்கு தெரியுமா, சிடின்றது எக்ஸு, ஏபின்றது 6. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ ஏபி 6 இருக்கா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள் நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு டிஇ, டின்றது என்னது, இது மட்டும்தான் டிஇ. ஸோ ஒய் டிவைடட் பை பிஇ, பிஇன்றது என்ன அர்த்தம், இது 5ன்னு தெரியும், இது ஒய்ன்னு தெரியும். அப்போ இது மொத்த நீட்டும் வேணும்னா என்ன அர்த்தம், 5 + y இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, சிஇ ஏஇ. இதில் நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கோங்க, சிஇ டிவைடட் பை ஏஇ. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏடி ஏஎஃப், ஏடியும் தெரியாது ஏஎஃப்பும் தெரியாது. அண்டு நம்மளுக்கு இது என்ன வேண்டவே வேண்டாம் இந்த ஈக்குவேஷன், ஏன்னா இங்கே எங்கேயாவது காமனாக இருக்கா, இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து தேவையே இல்லை. சிடிஇஎஃப் இந்த வேல்யூ தெரியும், சிடி என்னது எக்ஸு அண்ட் இஎஃப் என்னது 4. ஸோ
எக்ஸ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கீழே ஏஇ வந்து கரெக்டாக இருக்குது, ஓகே. ஆனால் நம்ம கம்பேர் பண்ணணும், இந்த ஒன்னையும் இந்த டூவையும் கம்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருந்தால் தானே இதை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போது இதை சேம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கே ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த சம்மில் இந்த ஸ்டெப்பை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஏசி அப்படின்றத சிஇ வர்ற மாதிரி எழுதணும். அதாவது ஏசி அப்படின்றது என்ன அர்த்தம், இந்த போர்ஷன் கரெக்டாக. இந்த ஏசியை நான் எப்படி மாற்றி எழுதுறேன் அப்படின்னா, இந்த டோட்டல் ஏஇயில் இந்த சிஇயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசி கிடைக்கும். ஸோ நான் எழுதுறது புரியுதா பாருங்கள். ஏசி அப்படின்றது டோட்டல் ஏஇ மைனஸ் சிஇ. இந்த ரெட்டில் எழுதியிருக்க இது மட்டும் நீங்கள் இந்த சம்மை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டே வருவீங்க. ஆனால் இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஏன் ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒன்று புதுசாக பண்ணுறோமே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தால் டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே சிஇ இருக்குது, இங்கே சிஇ இல்லை. ஸோ அதனால் நான் ரெட்டில் எழுதியிருக்கிற இந்த லைனை இந்த சம்மில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் இதை ரெண்டுத்தையும் பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ மைனஸ் சிஇ பை ஏஇ எழுதலாமா? பிகாஸ் ஏன் ஏஇன்றது டினாமினேட்டரில் காமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து உண்டு கரெக்டாக. அப்போ ஏஇயும் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சிஇ பை ஏஇ. அப்போ நமக்கு சிஇ பை ஏபி ஏஇ இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்போது சிஇ பை ஏஇயை நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஃபோர் இந்த பக்கம் வந்தால் மறுபடியும் மைனஸ் எக்ஸ் பை ஃபோர்னு வரும். ஸோ இப்போ இது எப்படி மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள், 4 மைனஸ் எக்ஸ் பை ஃபோர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, சிஇ பை ஏஇ வந்து 4 மைனஸ் எக்ஸ் பை ஃபோர். இங்கேயும் வந்து என்ன இருக்குது, சிஇ பை ஏஇ இருக்குது, ஆனால் எக்ஸ் பை 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போது நம்மளோட எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் பை 6 இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் பை 4. ஆர் நீங்கள் இது எப்படி எழுதலாம், இன்னும் சிம்பிளாக 1 மைனஸ் எக்ஸ் பை 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 6 4s ஆர் 24 மைனஸ் 6x. மைனஸ் 6x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 6x. அப்போது 4ம் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 10x இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, 2.4 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு இப்போ எக்ஸ் என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட வேல்யூ 2.4 சென்டிமீட்டர் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரியே ஒய் கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு இங்கே ஒய் தெரியாது, எக்ஸ் மட்டும் தெரியும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா, 2.4 பை எக்ஸ் போடுவோமா? ஸோ இப்போ பாருங்கள், ஒய் டிவைடட் பை 5 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 பை 6. இப்போ 6ஐயும் 2.4ஐயும் கட் பண்ணிங்கன்னா 6 4 டைம்ஸ் 24, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 0.4. இப்போ ஒய் பை 5 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.4னா ஒய் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்து இதில் தேவையில்லை. ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு 5 ப்ளஸ் ஒய். இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4s ஆர் 20, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது என்ன ஆகும் நம்மளுக்கு 2 ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா 0.4y. இப்போ இந்த 0.4y இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸில் போகுமா? அப்போ மைனஸ் 0.4y இஸ் ஈக்குவல் டு 2. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 1ல் 0.4 போயிடுச்சுன்னா 0.6. அப்போ 0.6y இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 20/6 ஆர் 10/3. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸில் சொல்லியிருக்கேன்னா 10/3ன்றது என்ன அர்த்தம், நம்மளுக்கு 3.3333 போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தேர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு, 3.3 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த சம் புரியுதா பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ஸ்டெப் நான் ரெட்டில் எழுதுனேன் தெரியுமா, இதை எப்படி மாற்றுறோன்னு அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கனாலே இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் நம்ம சால்வ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.